ராஜயோக வாஸ்து ஜாதகத்தில் இருந்தால் மட்டுமே ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி குழந்தைங்கன்னு இருப்பாங்க. அப்போ அப்பா அம்மாவும் இருப்பாங்க. இப்போ இந்த ஒரு அப்பா அம்மாவுக்கு ஜாதகம், கணவனுக்கு ஜாதகம், மனைவிக்கு ஜாதகம், குழந்தைங்க ஜாதகம்லாம் சேர்த்து 4 ஜாதகம் 5 ஜாதகம் 6 ஜாதகம் 7 ஜாதகம் வந்துடும். இதில் யாருக்காச்சும் ராஜயோகம் இருந்தால் அந்த அந்த ஒரு ராஜயோகத்து மூலிமா அவங்க வாழ்க்கையில் மேன்மைக்கு வந்துடலாம். மீதி பூராமே அந்த ஒரு ஜாதகம் எழுதிக்கிட்டு வந்துடும். அந்த மீதி எல்லாத்தையுமே அந்த அளவுக்கு சிறப்பான ஜாதகம் தான் வாஸ்து, சிறப்பானது தான் ஜாதகம். இப்போ இந்த ஜாதகத்து மூலிமா இந்த இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்த மாதிரி உங்களுக்கு வாஸ்துலேயும் உண்டு. நீளத்தில் பாதி அகலம். 100 அடி நீளம் அப்படின்னா 50 அடி அகலம், 50 அடி நீளம் அப்படின்னா 25 அடி அகலம். நீளத்தில் பாதி ராஜயோகம். இதுதான் முதல் தரமான மனைகள். ஒருத்தர் மனை வாங்கணும் அப்படின்னா, அந்த மனையை தேர்வு பண்ணணும் அப்படின்னா எந்த அமைப்பில் இருந்தால் மனை தேர்வு பண்ணால் ராஜயோகம் கிடைக்கும், எந்த அமைப்பில் இருந்தால் அவங்க மனை தேர்வு பண்ணால் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வருவாங்கங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு 500 ரூபா போட்டு இடம் வாங்குகிறோம், ஒரு சதுரடி 1000 ரூபா போடுறோம், 5000 ரூபா போடுறோம். அப்போ ஒரு 500 ரூபா போட்டு வாங்கினாலும் 5000 ரூபா போட்டு வாங்கினாலும் அந்த மனையை தேர்வு செஞ்சு வாங்கிறது தான் முதல்ல யோகமானது. அப்போ நம்ம ராசிநாதனுக்கு அந்த மனம் ஒத்துவருமா, நம்ம ஜாதக ரீதியாக மனம் ஒத்துவருமா அப்படின்னு முதல்ல நம்ம ஜாதகத்தை அறிஞ்சு புரிஞ்சு பார்த்துக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த மனையை தேர்வு செய்யலாம். எப்படி தேர்வு செய்யலான்னா, ஒரு 50க்கு 25, 100க்கு 50, 80க்கு 40 இப்படி மனையை தேர்வு செய்யணும். தேர்வு செஞ்சு அந்த மனையை வாங்கி அந்த மனையில் அதே மாதிரி 100க்கு 40க்கு 20, 60க்கு 30 அப்படின்னு அந்த வீட்டை அமைச்சு, அந்த வீட்டை அமைக்கிற நாளும் ராஜயோகமாக அமைச்சு, உச்சத்தலை வாசல் வச்சு, உச்சத்தலை வாசல் உச்சத்திலேயே ஜன்னல் வச்சு நம்ம செய்தோம் அப்படின்னா அந்த வீடு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ராஜயோகமாக வரும்.